அருண் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வெண்ணிலா ஃப்ளவர் தாங்க பிடிக்கும். அதை வந்து எடுத்து வாங்கியாச்சுங்க. பில்லை கட்டியாச்சு. சென்னை கிளம்பலாம் ஏர்போர்ட்டுக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு டைம் பாஸ் வரல, ஏதாவது சாப்பிட்டுட்டே போகணும். அதுக்காக வேண்டி தான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டே போயாச்சுங்க. அங்கே போனால் ஆரியாஸ் பவன் ஹோட்டல் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே அவ்வளோ அழகான பொருளாக இருக்குது. எந்த பொருளை பார்த்தா தான் நமக்கு ஆசை வராது பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் என்னங்க அது? ஓ, இதுவா? ஓ, இதெல்லாம் கைக்கா? இது அது சரி. பார்த்தது அது என்னது? கிளுக்கிழப்பா மாதிரி பிள்ளைங்க விளையாடவா? ஓ, முன்னாடியே பிளாஸ்டிக்லாம் இப்போ மரத்தில் வச்சு போட உடையாத இருக்கும். இதுதான் உடஞ்சிடும். நான் இது வரைக்கும் இது போலாம் பொருள் பார்த்ததில்ல. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். பாருங்கள், அம்மி கொடைகள் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து இந்த மசாஜ் கொடுக்குறது, அந்த கைக்கு கழுத்துக்கு எல்லாமே மசாஜ் கொடுக்கறதுக்கு மரத்தாலேயே செய்து வச்சுருக்காங்க. பாருங்கள், கிளுக்கிழப்பெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நான் இதெல்லாம் வாங்க பார்த்ததோட சரி, நம்ம போயிட்டு ஒரு ஸ்வீட்டும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு காராசும் வாங்கியாச்சு. நான் இந்த அம்மிலாம் எவ்வளோங்கண்ணா வரும்? இதெல்லாம் எவ்வளோங்கண்ணா வரும்? அந்த அது இதெல்லாம் 1080 ரூபா. 1000 இது 1000 ரேட் அதில் இருக்கு பாருங்க. 1080 ரூபா. ஓ, அதில் உள்ள ரேட்டே தானா? சரிண்ணா. எல்லாம் 1500 2000 நம்மளால முடியல பாருங்கள். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இதோ சென்னை ஏர்போர்ட் உள்ளுக்கு போயாச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்பி வரலாம். இவ்வளோ ரேட்டு போட்டுலாம் நம்மளால் வாங்க முடியாது. சென்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. வேலையை முடிச்சுட்டு மழை பாருங்கள், மழை நல்லா கொட்டுட்டாங்க சென்னையில். வீட்டுக்கு வந்துட்டு நேற்று வச்ச பழைய குழம்பு இருக்குதுங்க, புளி குழம்பு. அது பஸ்ஸில் நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் வந்திருக்கிறான். இன்னும் கண்ணே திறக்கலைங்க. இவனுக்கு பஸ்ஸில் பசி ஆற்றிடலாம். பால் போட்டாச்சுங்க. இவனுக்கு பாலை கொடுத்துட்டு அப்புறம் நேற்று வச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சதுங்க. இவனுக்கு பசி ஆற்றிட்டு தான் நான் சாப்பிட்ணும். அது வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நேற்று வச்ச புளி குழம்பு அது சட்டியில் இருக்கும்போது நீ சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈயே பாத்திரமா இருந்தால் முத நாள் குழம்பு வைக்கும் போதே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணுங்க. இது சட்டின்றதுனால நான் அதுலேயே வச்சுக்கிட்டேன் குழம்பு. ஏன்னா சட்டியிலேருந்து சாப்பிடும்போது புளி குழம்புங்கும்போது அது செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா புளி வந்து ஈயத்தை சாப்பிட்டோம் நம்ம உடம்புக்கும் கெடுதல். அதனால் வந்து இது நான் சட்டின்றதுனால இதிலே வச்சு சாப்பிட்றேன். கடையில் சாப்பிடல. இந்த புளி குழம்புக்காகவே நான் வீட்டில் வந்து தாங்க சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.